கட்டுமான வேலை செய்யறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, தள்ளுவண்டி வியாபாரம் பண்றவங்க, டெய்லர், டிரைவர்னு மாசம் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் இல்லாம பிஎஃப், இஎஸ்ஐ மாதிரி எந்த ஒரு பெரிய சலுகையும் இல்லாம உழைக்கிற கோடிக்கணக்கான மக்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க. இவங்கள அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு சொல்றோம். இவங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கவும், கஷ்ட காலத்துல அரசாங்கம் கை கொடுக்கவும் கொண்டு வரப்பட்டதுதான் ஒரு சூப்பரான திட்டம். அதுதான் இந்த இ-ஸ்ரம் கார்டு. இந்த ஒரு கார்டு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க முழுசா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இ-ஸ்ரம் கார்டுங்கிறது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக அரசாங்கம் கொடுக்கிற ஒரு தேசிய அடையாள அட்டை. இதுக்கு இன்னொரு பேரு ஸ்ராமிக் கார்டு. இந்த கார்டு மூலமா இந்தியாவுல இருக்கிற கோடிக்கணக்கான தொழிலாளர்களோட விவரங்களை அரசாங்கம் ஒரே இடத்துல சேகரிச்சு வைக்குது. எதுக்குன்னா அரசாங்கத்தோட எந்த ஒரு உதவியா இருந்தாலும், எந்த ஒரு புது திட்டமா இருந்தாலும் நேரடியா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது தான். இதுல உங்களுக்கு 12 இலக்கத்துல ஒரு UAN நம்பர் கொடுப்பாங்க. இந்த நம்பர் இந்தியா முழுக்க செல்லுபடியாகும். சரி, இந்த கார்டு வச்சிருக்கிறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. முதலாவது, ஓய்வூதியம். உங்களுக்கு 60 வயசானதுக்கு அப்புறம் மாசம் தவறாம 3000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். உங்க வயசான காலத்துல யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. ரெண்டாவது, காப்பீடு. எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல ஒரு தொழிலாளி இறந்துட்டான், அவங்க குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகை கிடைக்கும். ஒருவேளை விபத்தால நிரந்தர ஊனம் ஏற்பட்டா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியா கிடைக்கும். ஒருவேளை கார்டு வச்சிருக்கிற தொழிலாளி இறந்துட்டா இந்த எல்லா சலுகைகளும் அவங்களோட வாழ்க்கை துணைக்கு போய் சேரும். இது மட்டும் இல்லாம அரசாங்கம் கொண்டு வர மற்ற நலத்திட்ட உதவிகளும் இந்த கார்டு மூலமா உங்களுக்கு எளிதா கிடைக்கும். இந்த கார்டுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? 16 வயசுல இருந்து 59 வயசுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு அமைப்பு சாரா தொழிலாளியும் இதுக்கு தகுதியானவர் தான். முக்கியமா நீங்க வருமான வரி கற்றவரா இருக்க கூடாது. அதே போல பிஎஃப் அல்லது இஎஸ்ஐ திட்டங்கள்ல உறுப்பினராகவும் இருக்க கூடாது. உங்க ஆதார் கார்டு கூட இணைக்கப்பட்ட ஒரு மொபைல் நம்பர் இருந்தா போதும். ஆன்லைன்ல இதுக்கு எப்படி அப்ளை பண்றது பார்க்கலாம். ரொம்பவே சுலபம். ஸ்டெப் 1, முதல்ல அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளமான e-shram.government.in என்ற இணையதளத்துக்கு போகணும். ஸ்டெப் 2, அங்க ரிஜிஸ்டர் ஆன் இ-ஸ்ரம்னு ஒரு பட்டன் இருக்கும், அத கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, உங்க ஆதார் கார்டுல இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரை அங்க பதிவு செய்யுங்க. அதுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP-ய உள்ளீடு செஞ்சுட்டு உங்க ஆதார் நம்பரையும் பதிவு செய்யணும். ஸ்டெப் 4, உங்க ஆதார் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதும் ஒரு விண்ணப்ப படிவம் வரும். அதுல உங்க பெயர், முகவரி, படிப்பு, என்ன தொழில் செய்றீங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட் விவரம்னு எல்லாத்தையுமே சரியா நிரப்பணும். ஸ்டெப் 5, எல்லாத்தையும் நிரப்பி முடிச்சதும் ஒரு சுய அறிவிப்பை ஏத்துக்கிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணா போதும். உடனே உங்களுக்கான இ-ஸ்ரம் கார்டு திரையில தோன்றும். அதை நீங்க டவுன்லோட் செஞ்சு PDF ஃபைலா சேமிச்சு வச்சுக்கலாம், இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைன்ல பண்ண தெரியலனா கவலைப்படாதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிற CSC அதாவது பொது சேவை மையத்துக்கு போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு இலவசமா பதிவு செஞ்சு கொடுப்பாங்க. கார்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஸ்டேட்டஸ எப்படி செக் பண்றது, இல்ல பணம் வந்திருக்கான்னு எப்படி பாக்குறது, அதுவும் ரொம்ப சிம்பிள். இதே இ-ஸ்ரம் வெப்சைட்ல லாகின் பண்ணி உங்க மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் கொடுத்து உள்ள போனீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அல்லது செக் பேலன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க கார்டு நம்பர் அல்லது ஆதார் நம்பரை கொடுத்தா எல்லா விவரங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லனா ஹெல்ப்லைன் நம்பரான 144334க்கு கால் பண்ணியும் உங்க ஸ்டேட்டஸ தெரிஞ்சுக்கலாம். இந்த இ-ஸ்ரம் கார்டு வெறும் ஒரு திட்டம் மட்டும் இல்ல, இது பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் பென்ஷன் திட்டம், தேசிய வேலைவாய்ப்பு சேவை போர்ட்டல்னு பல திட்டங்களோட இணைக்கப்பட்டிருக்கு. இதனால உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம புது வேலை வாய்ப்புகளை தேடவும் உங்க திறமையை வளர்த்துக்கவும் இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். மக்களே, இ-ஸ்ரம் கார்டுங்கிறது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வரம். இது உங்களோட சமூக பாதுகாப்பை உறுதி செய்து நீங்க இன்னும் இந்த கார்டுக்கு விண்ணப்பிக்கலனா உடனே விண்ணப்பிங்க.